அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 2025க்கான இந்த தொடரில் பொது தமிழ் வகுப்புகள் பார்த்துட்ருக்குறோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வகுப்பு என்னென்னா அலகு 5. இன்றைக்கி டேட் 16/2/2025, அலகு 5, உவமை தொடரின் பொருள் அறிதல் என்பது தான் நம்ம பார்க்குறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் திருக்குறள் பார்த்துட்டு இருந்தோம், மரபு தொடர் பார்த்தோம். இந்த தடவை நம்ம உவமை தொடர் அப்படிங்கிற ஒரு பகுதியை பார்க்க போகிறோம். ஸோ உவமை தொடர் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ ஏற்கனவே நம்ம லாஸ்ட் கிளாஸில் மரபு தொடர் என்று ஒன்று பார்த்தோம். அதே போல தான் கிட்டத்தட்ட சேம். அதாவது உவமை என்றால் ஒன்றை போல என்று சொல்வதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. நம்ம தினம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உவமை தொடரை பயன்படுத்திக்கிட்டே இருப்போம். ஒன்றை ஒன்னோடு ஒப்பிட்டு கொண்டே இருப்போம். உதாரணத்துக்கு கடையில் போய் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் அப்படின்னா, இது லாஸ்ட் வீக் சாப்பிட்ட ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்குதே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஆட்டுக்குட்டி நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஆட்டுக்குட்டி மாதிரியே இருக்குதே அப்படிங்கிறோம். ரோட்டில் யாராவது போனாங்கன்னா, இவர் நடிகர், அந்த சினிமா படத்தில் நடிச்சிருக்க அந்த நடிகர் மாதிரியே இருக்காருல்ல. இப்படி நம்ம வாழ்நாளில் தினமும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நம்ம பிறருக்கு விளக்க சொல்லும் பொழுது ஒன்றை போல அதை மாதிரி இருக்குது, அதை மாதிரி கொஞ்சம் உயர்வான பொருளோட ஒப்பிட்டு காமிச்சிக்கிட்டே இருப்போம். ஒப்பிடுவது என்பது வழக்கம். அப்போ ஒரு உயர்ந்த பொருள் ஒன்றை நாம் சொல்ல வேண்டிய பொருளோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் எளிமையாக புரியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதுதான் உவமை தொடர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது உவமை தொடர் என்பது ஏற்கனவே உயர்வாக மக்களுக்கு தெரிந்த ஒரு பொருளை அதோட பொறுத்தது. இப்போ உதாரணத்துக்கு உலகத்திலே உயர்ந்த மலை அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம்? எவரெஸ்ட் மலைன்னு சொல்றோம். அப்போ ஒரு திடீர்னு இடத்துக்கு போறோம், நல்ல உயரமான மலை இருக்கு, ஏப்பா இது எவரெஸ்ட் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றோம். கரெக்டா? அப்படி ஒரு பொருளை உயர்வாக இருக்கக்கூடிய இன்னொரு பொருளோடு ஒப்பிட்டு சொல்லி புரிய வைப்பதற்கு பேர் உவமை தொடர். சொல்லியிருக்காங்க பாருங்க, கேட்போருக்கு இன்பம் பயக்குமாறு சிறப்பிக்கப்படும் பொருள் உவமேயம் என்று அழைக்கப்படும். இப்போ நம்ம என்ன பொருளை பேச போறோமோ அது உவமேயம். எதோடு ஒப்பிட்டு காட்ட போறோம்? சிறப்பான பொருள் உவமை என்று அழைக்கப்படுகிறது. ஒரு பெண்ணை பார்க்கிறோம், இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி இருக்கிறாங்க, இல்லை அப்படின்னா உங்களுடைய தங்கை இருக்கிறாங்க, அக்கா இருக்கிறாங்க. அப்போ இவங்க மேலே நம்ம அன்பு செலுத்துவோம். அப்போ அன்பு செலுத்தும் போது உங்க தங்கை கேட்குறாங்க, கண்ணுக்கு ஒரு மை இட்டுட்டு, அண்ணா இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்றோம்? உன் கண் அப்படியே பார்க்கறதுக்கு மீன் போல தோன்றுத அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல கண் என்பது உவமேயம். எதோட ஒப்பிடுறோம்? மீனுடன் ஒப்பிடுகிறோம். அப்ப மீன் என்பது இந்த இடத்துல உவமை, ஒப்பாக காட்டக்கூடிய பொருள் உவமை என்று அழைக்கப்படுகிறது. ஸோ உவமை அல்லது உவமானம் என்று அழைக்கலாம். அப்போ ஒரு பொருளை உவமானம், உவமேயம் என்று இரண்டாக பிரிக்க முடியும் ஒரு பொருளை சொல்லும் பொழுது. அப்போ இந்த உவமை காட்டக்கூடிய பொருளுக்கும் எதை நம்ம சிறப்பிச்சு சொல்றோமோ அந்த ரெண்டுக்கு இடையில உவம உருபு வரும். இப்போ உதாரணத்துக்கு தங்கையுடைய கண்ணை நம்ம என்ன சொல்றோம்? கண் எப்படி இருந்து சொல்றோம்? கண், மீன் ரெண்டையும் ஒப்பிட போறோம். அப்ப கண் என்பது இந்த இடத்துல உவமேயம். உவமை காட்டக்கூடிய பொருள் மீன். இதை உவமை அல்லது உவமானம் என்று சொல்லலாம். அப்போ கண், மீன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த உவமையை முதல்ல கொண்டு வைக்கிறோம். மீன், கண். எப்படி சொல்றோம்? மீன் போன்ற கண் அப்படிங்கிறோம். மீன் போன்ற கண் அப்படின்னு சொல்றோம். அப்போ உவமை முதல்ல வந்துடும். எந்த பொருளை சொல்ல போறோமோ அது கடைசியில் வந்துடும். இது ரெண்டுக்கு இடையில ஒரு உருபு, அந்த உருபுக்கு பேரு உவமை உருபு என்று பெயர். அப்போ தேன் போல இனிமையானது, தமிழ் மொழி தேன் போன்றது அப்படிங்கிறோம். அப்போ இந்த இடத்துல தேன் போல, அப்போ எதை ஒப்பிடுறோம்? தமிழையும் தேனையும் ஒப்பிடுறோம். அப்போ இந்த இடத்துல தமிழ் என்பது உவமேயம், தேன் என்ற உவமையை காட்டுறோம். இனிப்பு என்பதற்கு சொல்றோம். போல என்பது உவம உருபு. அப்போ போல மட்டும்தான் நமக்கு தெரியுமா? நம்ம பேசும்போது மாதிரின்னு சொல்றோம். இது தமிழ் வார்த்தை கிடையாது. மாதிரி, அத மாதிரி, இதை மாதிரின்னு சொல்றோம். அதை போலன்னு இன்னைக்கு யாரையும் பேசுறது கிடையாது நம்ம யாரும். அப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு உவம உருபு போலதான். கிளி போல பேசினால், கிளி மாதிரி பேசினான்னு சொல்லுவோம். வேய்ப்புரை தோல், தாயொப்ப பேசும் மகள், அப்பா மாதிரியே பேசுறாங்க அப்படின்னு சொல்றோம். முழவு உரல் தடக்கை, மலர் அன்ன சேவடி, இப்படின்னு இந்த உவம உருபுகள் நிறைய இருக்கு. அப்போ நமக்கு தெரிஞ்சது போல. ஆனால் என்னெல்லாம் இருக்கு? புறைய,
ஒப்ப, உரள, மான, கடுப்ப, இயைப, ஏய்ப்ப, நேர, நிகர, அன்ன, இன்ன என்பவும் பிறவும் உவமத்துருபே என்று நன்னூலார் 367வது விதியில சொல்லியிருக்கார். அப்போ உவம உருபு என்று சொன்னா இத்தனை உவம உருபுகள் இருக்கிறது. அப்போ இதை எல்லாத்தையுமே நமக்கு டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்பாங்களான்னா இந்த கிராமரை கேட்க மாட்டாங்க. இப்போ கிராமராக நம்ம படிக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. கிராமர் என்பது நமக்கு தேவை கிடையாது. நமக்கு தேவை என்னது, இந்த பொருளுக்கு அர்த்தம் என்ன, தொடருக்கு அர்த்தம் என்ன அப்படிங்கிற ஒரு அளவுக்கு தெரிஞ்சால் கூட நமக்கு போதும். அப்போ இந்த இடத்துல பாருங்க, கிளி போல பேசினால், கிளி போல பேசினால் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிளிய மாதிரி பேசினாள். அப்போ பேசக்கூடியவங்க என்ன சொல்றாங்க? கிளி போல பேசினாள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல பாருங்க, வேய்ப்புரை தோல், வேய்னா மூங்கில், மூங்கில் ஒப்ப தோல் கொண்டிருந்தார். மூங்கில் எவ்வளவு வலிமையா இருக்கு பாருங்க, மூங்கில் எவ்வளவு வலிமையா இருக்கு. அந்த மூங்கில் அளவுக்கு இவர் என்ன இருக்காராம், கை தோல் வலிமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதை நம்ம உதாரணமாக படுத்தி சொல்றோம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தாயொப்ப பேசும் மகள் அப்படின்னு சொல்றோம். தாயொப்ப அப்படின்னா மகளை போல, மகள் தாயை போல அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது முழவு உரல் தடக்கை, முழவு என்றால் இசைக்கருவி. ஸோ முழவு இசைக்கருவி ஒப்பிட்டு சொல்றாங்க. அடுத்த மலரன்ன சேவடி, சேவடி பாதங்களையும் கைகளையும் மலருக்கு ஒப்பாக சொல்றாங்க. அப்போ போல, புறைய, ஒப்ப, உரள, அன்ன அப்படின்னு நமக்கு என்ன இருக்கு, நிறைய வார்த்தைகளால இதை பேச முடியும். சரி, உவமையில உவம உருவு வெளிப்படையாக வந்தால் அதற்கு உவமை தொடர் என்று பெயர். இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, உவமை தொடர் என்று பெயர். அது உவமை தொடர்னு சொல்லலாம், விரி உவமை என்றும் சொல்லலாம். அந்த உருவு வெளியே இருக்கான்னு பாருங்க. தேன்மொழி என்று சொன்னால் அது தொகை உவமை. தேன் போன்ற மொழி என்று சொல்லும் பொழுது அது விரி உவமை ஆகிறது. ஏன் விரி உவமை? போன்ற என்கின்ற அந்த அந்த உருவு வெளியே வந்துருச்சா, விரிந்து வந்திருப்பதா என்ன சொல்றோம், அத விரி உவமை என்று நாம சொல்றோம். அப்போ ஒரு விரி உவமைக்கு இன்னொரு பேர் உவமை தொடர். மறைஞ்சு வந்துச்சுன்னா உவமை தொகை. தொகை என்றால் தொக்கி வருவது, மறைந்து வருவது என்று பொருள். அப்ப தேன், மொழி ரெண்டையும் ஒப்பிடுறாங்க. தேன் என்கின்ற பொருள் உவமை, மொழி என்பது உவமேயம், போன்ற என்பது உவம உருபாக இந்த இடத்துல என்ன இருக்கு, இதுல வந்திருக்கும். சரி, நம்ம கான்செப்டுக்குள்ள போயிருவோம். ஸோ இந்த தொடர்ல பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக வந்திருக்கிறதுனால அது விரி உவமைன்னு சொல்லுவோம். இதே வெறும் தேன்மொழி என்று சொன்னால் நம்ம புரிஞ்சுக்கிறோம், உவமை, உவமேயம், உருவு மறைந்து வந்திருக்கு, தேன் போன்ற மொழி என்று மறைந்து வந்திருப்பதால் இதை நம்ம தொகை உவமை என்றும் சொல்லுவோம், அல்லது உவம தொகை என்றும் சொல்லலாம். உவமை தொகை, உவமத்தொகை என்றும் நம்ம சொல்ல முடியும். இப்போ உவமைக்கும் உருவகத்துக்கும் என்னங்க வித்தியாசம், நிறைய பேர் கேட்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு, உவமை என்றால் ஒன்று போல இருந்தது அப்படின்னு சொன்னா உவமை. உருவகம் என்றால் ஒன்று தானாகவே நினைத்து கொண்டால் அதற்கு பேரு உருவகம் என்று பேர். ஒன்றை இன்னொன்றாக நாம் நினைத்து கொண்டால், இதுக்கு பதிலாக அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டோம்னா அதுக்கு பேர் உருவகம். இப்போ உதாரணத்துக்கு சந்திரமுகி அப்படிங்கிற ஒரு படம் பார்த்துருப்பீங்க நீங்க, சினிமா படம். அந்த படத்துல சந்திரமுகி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்காங்க, அவங்கள பெயிண்டிங்லாம் வரைஞ்சி வச்சிருப்பாங்க. அப்போ யாராவது ஒருத்தரை பார்த்து இந்த பொண்ணை பார்க்க சந்திரமுகி போலவே இருக்கிறாங்களே அப்படின்னு சொன்னாங்கன்னா, ரோட்ல போறவங்கள பார்த்து சொல்லி இவன் சந்திரமுகி மாதிரியே இருக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா இது உவமை. சந்திரமுகி மாறி இருக்கிறாங்க, அவங்கள மாதிரி தெரியுறாங்க, தோற்றத்துல இருக்கிறாங்க, ஆனா சந்திரமுகி கிடையாது. ஆனால் அந்த படத்துல பாத்தீங்கன்னா நடிகை ஜோதிகா அவர்கள் அவங்க எப்படின்னா தன்னை சந்திரமுகியாகவே நினைத்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல நான் தான் சந்திரமுகின்னு எடுத்துக்கிறதுனால இது உருவகம். உவமை தொடரை பொறுத்த வரைக்கும் அத மாதிரி இருக்கு, பட் அது கிடையாது. சந்திரமுகி வேற, பாக்குறவங்க வேற. ஆனா உருவகம் என்பதுல உவமைக்கும் உவமைப்படுத்தக்கூடிய பொருளுக்கு இடையில வேறுபாடு இல்லாத வகையில் இதுவா அதுவாகவே மாறுவதற்கு பேரு உருவகம் என்று நம்ம எடுத்துக்கணும், உருவகப்படுத்திக்கிறது. இப்போ ராஜா வேஷம் போட்டு நான் ஸ்டேஜ்ல நடனம் ஆடணும், ராஜா வேஷம் போட்டு ஸ்டேஜ்ல ஏறி ஃபர்ஸ்ட் நடிக்கணும் அப்படின்னு நினைச்சா முதல்ல நான் ராஜாவாக என்னை உணரணும், அதுக்கு பேர் உருவகம். மேக்கப்ல என்னை ராஜா போல கொண்டுட்டு வந்தாங்கன்னா அதுக்கு பேர் உவமை. பார்த்தோன்னே நிக்கிறவங்க சொல்லுவாங்க, அவர் உண்மைக்கு ராஜா மாதிரியே இருக்கிறாருன்னா உவமை. ஆனால் நான் எப்படி உள்வாங்கிக்கிறேன், நான் இப்போ ஒரு ராஜா அப்படின்னு நினைச்சாதான் என்ன பண்ண முடியும், நடிக்க முடியும்.
அப்போ உருவகம் என்பது வேறுபாடு இல்லாமல் ஒன்றை ஒன்றாக கருதி கொள்வதற்கு பேர் உருவகம். இது ரெண்டையும் நீங்க ஞாபகம் வச்சீங்கனாலே போதும். அப்போ உவமையை உருவகமா மாற்ற முடியும். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, கிளி மூக்கு என்று சொன்னால் கிளி போன்ற மூக்கு என்று அர்த்தம். கிளி போன்ற மூக்கு. உவமை முதல்ல வந்துச்சுன்னா அதுக்கு பேர் உவமை தொடர். இது அப்படியே திருப்பி மூக்கு கிளி என்று மாத்தினால் அது உருவகம். இப்போ பவள வாய் என்று சொல்லும் பொழுது பவளம் போன்ற வாய். இதுல எது சிறப்பிக்கக்கூடிய பொருள்? வாயை தான் சிறப்பிச்சு சொல்றாங்க. உயர்வான பொருள் இது, பவளத்தோட ஒப்பிடுறாங்க. அப்ப பவளம் என்பது இந்த இடத்துல உவமையாக மாறுகிறது, வாய் என்பது உவமேயமாக மாறுது. அப்போ இந்த பவள வாய் என்பதை உருவகமாக மாத்த திருப்பி போட்டா போதும், வாய் பவளம் என்று மாத்தணும். அப்போ என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? உவமை தொடர் என்று இருந்தால் முதல்ல உவமையை வச்சு ஆரம்பிப்பாங்க. பவள வாய், கிளி போன்ற மூக்கு, கயல் வெளி என்று ஆரம்பிப்பாங்க. உருவகம்னா முதல்ல சிறப்பிக்கப்படக்கூடிய பொருளை முதல்ல வைப்பாங்க. வாய் பவளம், விழிக்கயல், பல்முத்து என்று அதை சொல்லுவாங்க. அவ்வளவுதான். அப்போ இதை புரிஞ்சுக்கிட்டீங்கனால என்ன பண்ணலாம், இதை எழுத முடியும். அப்ப பவளவாய் என்பதுல பவளம் உவமை, வாய் உவமேயம். அப்ப அதை திருப்பி போட்டு எழுதலாம். வாய் பவளம் என்று சொல்லும் பொழுது உவமைக்கக்கூடிய அந்த உவமை இந்த சைடு வந்துருச்சுன்னா அதுக்கு பேர் உருவகம் என்று பேர். அப்போ உவமானத்தையும் உவமயத்தையும் வேறுபடுத்தாமல் இரண்டும் ஒன்றுதான் என்று ஒற்றுமைப்படுத்தி காட்டுவதற்கு பேர் உருவகம். அவ்வளவுதான். அப்ப இங்க பாருங்க, எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு பாருங்க. உவமைக்கு எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க, இங்க அதுக்குள்ள உருவகம் நீங்களே பண்ணலாம். அமுதம் மொழி. அமுதம்னா தேன் போன்ற என்று அர்த்தம். அப்ப தேன் என்பது உயர்வானது, மொழியை வந்து உவமைப்படுத்தி காட்டுறாங்க. அப்போ அமுத தேன், அப்போ அமுத மொழி. இப்ப அது அப்படியே உருவகம் பார்த்த இந்த அமுதத்தை பின்னாடி போட போறோம். அப்போ மொழி அமுது. கயல் கண். கயல் என்றால் மீன், மீன் போன்ற கண், திருப்பி போடுங்க கண் கயல். தேன் தமிழ், தேன் போன்ற தமிழ், திருப்பி போடுங்க தமிழ் தேன். பூ போன்ற விரல், திருப்பி போடுங்க விரல் பூ. மதிமுகம், நிலவு போன்ற முகம், திருப்பி போடுங்க முகமதி. மலர் போன்ற பாதம், திருப்பி போடுங்க அடிமலர். முத்து போன்ற பல், திருப்பி போடுங்க பல்முத்து. வில் போன்ற புருவம், திருப்பி போடுங்க புருவவில். மலர் போன்ற பாதம், திருப்பி போட்டீங்கன்னா பாத மலர். அப்போ உவமையும் உருவகத்தையும் எளிதாக மாற்ற முடியும். பள்ளி பாட புத்தகங்கள்ல சில உவமை தொடர்களை கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்க போறோம். அந்த உவமை தொடருக்கு என்ன பொருள்? ஆயிரங்காலத்து பயிர் போல அப்படின்னா நீண்ட காலத்திற்கு உரியது. திருமணம் சொல்றாங்க இல்லையா, திருமணம் ஆயிரங்காலத்து பயிர், ரொம்ப காலம் இருக்கு. இன்னைக்கு புதுசா வந்துலாம் திருமண முறையை மாற்ற முடியாது. அப்ப திருமணம் என்பது ஒரு வழக்கு. எடுப்பார் கைப்பிள்ளை போல அப்படிம்பாங்க. இவன் என்னைய அவன் எடுக்கிறவன் கைப்பிள்ளை மாதிரி சொல்றதெல்லாம் கேட்கிறான். இதை வந்து மரபு தொடராகவும் சொல்லலாம். இதுல போல என்று நம்ம சேர்க்கும் பொழுது இது ஓமை தொடராக மாறி. எனக்கு ஓமை தொடருங்கிறதுக்கு ஒன்றும் வித்தியாசம் இல்லை, பின்னாடி போல்னு வந்தா முடிஞ்சிருச்சு. எடுப்பார் கைப்பிள்ளை போல், எடுப்பார் கைப்பிள்ளைன்னு சொன்னா மரபு தொடர். இவன் எடுப்பார் கைப்பிள்ளை போல செயல்படுறான்னு சொன்னா ஓமை தொடர். ஏட்டு சுரக்காய் கறிக்குதவாது என்பது போல் அவன் படித்த படிப்பு பயனற்றதுன்னா பட்டறிவில்லாத படிப்பு. அவளை நினைத்து உரலை இடித்தது போல் அப்படின்னா எண்ணமும் செயலும் ஒத்து வராமை. முதலை கண்ணீர் வடித்தது போல் அப்படின்னா பொய்யலுகை. ஏற்கனவே மரபு தொடர்ல பார்த்தது நிறைய வரும், பள்ளி புத்தகங்கள் உள்ளது. அவசர கொடுக்க மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, வேகமா போய் செய்யும் போது சொல்லுவாங்க அவசர கொடுக்க மாதிரி பண்ணாது அப்படிம்பாங்க. அவசர கொடுக்க மாதிரின்னு சொல்லும் போது ஓமை. எண்ணி துணியாதார். ஆகாய தாமரை போல் இல்லாத ஒன்று. கம்பி நீட்டினார் போல் சொல்லிக் கொள்ளாமல் செல்லுதல். தாளம் போடுதல். காணல் நீர் இல்லாத ஒன்று. பஞ்சாய் பறத்தல். குட்டிச்சுவர். இதெல்லாம் ஏற்கனவே இதுல பார்த்திருப்போம் மரபு தொடர்ல. கொட்டி இழத்தல். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல. இந்த பாருங்க, பொறுமைக்கு எப்படி சொல்றாங்க, தோன்றவனையும் தாங்கக்கூடிய நிலம் போலங்கிறாங்க. நண்பால் கலந்தீரிதல் போல. நல்ல பால் தீமையான சட்டியில, அந்த பாலை கொதிக்க வைக்கக்கூடிய சட்டியுடைய குறைபாடுனால பால் திரிஞ்சு போச்சான், அந்த மாதிரி கெட்டு போயிருச்சு. அப்ப நண்பால் கலந்தீமையால் திரிதல் போலன்னா நல்ல நண்பர்களோட சேர்ந்தாதான் நல்ல வாழ்க்கையை வாழ முடியும்னு சொல்றாங்க. மரப்பாவை நானால் உயிர் மறுட்டல் போல மயங்கி கிடக்கிறது. மரபொம்மை நானால் உயிர் மறுட்டல் போலன்னா உங்களுக்கு மயங்கி கிடப்பதை சொல்றது. அடுத்தது காட்டும் பளிங்கி போல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ முகம் வந்து பளிங்கி மாதிரி. அப்போ மூஞ்ச பார்த்தே சிலர் சொல்லுவாங்க, என்னையா அது சரியா தூங்கலையா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு என்னையா இது இப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்போ அவங்க சொல்லுவாங்க, அப்போ என்னடா இது முகத்தை பார்த்தேன்னு சொல்றான் அப்படின்னா வெளியே இருக்கிறது முகத்துல தெரியுது. அதுல திருக்குறள்லயே பாத்தீங்கன்னா இதெல்லாம் வர்றது.
நண்பால் கிளந்தெளிமையா இருட்டது, மரப்பாவை நாணல் உயிர் மறுட்டல் போல அப்படின்லாம் அவரே திருக்குறள் 1020 இதை சொல்லியிருக்கிறார். அதான் நான் அகத்தில்லார் இயக்கம் மரப்பாவை நாணல் உயிர் மருட்டியற்று அப்படின்னு சொல்றாரு. மனசுல வெக்கம் இல்லாம உலகத்துல இயங்குறவங்க மரத்தால் செய்யப்பட்ட பொம்மையை கயிறு கொண்டு ஆட்டி உயிரில் உள்ளதாக மயக்கி ஏமாத்துறது போல, மயங்கிருக்கிறது போல. யாராவது மரப்பாவைக்கு உயிர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நம்பிடுவாங்களா? மரப்பாவை யாரும் ஆட்டுறாங்க, நம்ம நம்பணும். அதை விட்டு மரப்பொம்மை விளையாட்ட பார்க்க போயிட்டு அந்த மரக்கூத்தை பார்த்து விட்டு என்ன பொம்மை எந்திரிச்சு ஆடுது அப்படின்னு பொம்மை ஆடுதுன்னு நினைச்சு மயங்கி இருக்கிற மாதிரிங்கிறார். அத்தி பூத்தது போல அப்படிங்கிறாங்க. அத்தி பூத்தார் போல வார்த்தைகள் சொல்றாங்க. சில அரிய செயல் நடக்கும். என்னடா இவன் அத்தி பூத்தார் போல காலை எழுந்து உட்கார்ந்துருக்கான். அடியற்ற மரம் போல வீழ்ந்து விட்டேன். யாராவது ஒருத்தர் தவறிட்டாங்கன்னு சொல்றேன். அடியற்ற மரம் போல ஆயிட்டேனே அப்படிங்கிறாங்க. இலவு காத்த கிளி போல ஏமாற்றம் அடைகிறது. உடலும் உயிரும் போல உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறத சொல்றது. ஸோ இப்படி நமக்கு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா மடை திறந்த வெள்ளம் போல. மடை திறந்த வெள்ளம் எப்படி போகும்? ரொம்ப தடையின்றி வேகமாக வெளியேறும். பகலவனை கண்ட பனி போல. சூரியன் உதிச்சிச்சுன்னா சூரிய வெப்பத்தை தாங்க முடியாம பனி உருகி போயிடும். துன்பம் மறைஞ்சிருச்சு. உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிவாக இருக்கு. தாமரை இலை தண்ணீர் போல பற்றின்மைனா ஒட்டாம இருக்கிறது. தாமரை இலர்ல தண்ணி ஊற்றும் பொழுது தாமரை இலை மேல தண்ணி நிற்கும், ஆனா ஒட்டாது. அப்ப சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு சினிமா பாட்டுல கூட உண்டு, தாமரை கிரைத்த நீர் போலே ஒட்டி ஒட்டாமல் இரு. வாழ்க்கையில என்னைக்குமே ஒரு விஷயத்தை நம்ம நெருங்கி போகக்கூடாது, ஒட்டியும் ஒட்டாமலும் இருக்கணுங்கிறாங்க. பேடிகை வாளாண்மை போல கெடும் அப்படிங்கிறாங்க. பேடிகை அப்படின்னா பேடி, அதாவது பேடி என்று நம்ம என்ன சொல்றோம், யார் ஒருத்தர் கோழையாக இருக்கிறாங்களோ அவங்க கையில் நீங்க வாழையே கொடுத்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க, முயற்சி செய்ய மாட்டாங்க. சோம்பேறியா இருக்கிறவங்களுக்குள்ள பழமொழி தான் இதை பழமொழியாகவும் சொல்லலாம். இல்லை அந்த போலன்னு சொன்னதுனால இதை ஓமையை காமிக்கிறாங்க. ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய தைரியசாலியே கிடையாது, கோழையாக இருக்கிறான். அவன்கிட்ட எல்லா ஆயுதமும் இருக்கு, ஆனால் அவன் எந்திரிச்சு அதை செயல்படுத்துறதுக்கு பல தடவை யோசிக்கக்கூடியவன். அவன் முன்னாடி எவ்வளோ பெரிய ஆயுதம் இருந்தாலும் நான் முயற்சி செய்ய மாட்டான்னு சொல்றாங்க. ஒர்க்கத்தின் உற்றாம் துணை போல, வழுக்கக்கூடிய நிலத்துல நடந்துறதுக்கு ஊன்றுகோலை வைத்து நடந்தது போல. பொறுபுலி புலியோடு சிலைத்த போல் அப்படின்ட்டு சொல்றது. ரெண்டு புலிகளும் ஒன்னோட ஒன்று சண்டை போட்ட மாதிரி. சிலர் சொல்லுவாங்க இல்லையா, ரெண்டு பேர் சண்டை போடுறாங்கன்னா அப்ப சொல்லுவாங்க பொறுபுலி புலியோடு சிலைத்த போலன்னா ரெண்டு புலி எதிரெதிர நின்று சண்டை போட்ட மாதிரி, எதிரெதிரே நின்று போர் புரியறதாக சொல்லக்கூடியதை சொல்லும் பொழுது அப்படி சொல்லுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கடலில் கரைத்த பெருங்காயம் போல அப்படிங்கிறாங்க. கடல்ல போய் பெருங்காயத்தை கலைச்சுன்னா கரைக்கும் போது இந்த டேஸ்ட் கடல்ல தண்ணியில தெரியவா செய்ய போகுது? ஸோ அப்படி எதுவுமே தெரியாது. அதனால கடல்ல போய் உங்களுக்கு பெருங்காலத்தை கலைச்ச போல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா வேஸ்ட் அப்படின்னு அர்த்தம், பயனற்றது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை குறிக்கக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா கொடுக்கு தேளாய் கொட்டுவதேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கொடுக்கு தேல் போல கொட்டுவதேன்னு அர்த்தம், வருத்தப்படுறது. யாராவது ஒருத்தர் சுருக்குன்னு பேசிட்டாங்கன்னு சொல்றோம் இல்லையா, ஏன் தேல் போல கொட்டுறீங்க? இடியோசை கேட்ட நாகம் என்ன செய்ய அஞ்சும். அதே மாதிரி இடியோசை கேட்ட நாகம் போலன்னா நடுங்கிறது. செந்தமிழும் சுவையும் போல ஒற்றுமை. தாயை கண்ட சேயை போல இன்பம் அதிக மகிழ்ச்சி. நகமும் சதையும் போலம்பாங்க சிலர், ஒற்றுமையை சொல்லும்போது சொல்லுவாங்க. நானும் என்னுடைய நண்பரும் நகமும் சதையும் போல இருந்தோம். மலைமுகம் காணா பயிர் போல அப்படிம்பாங்க. வாடுறது, தாயை பிரிந்த குழந்தை தாயை எப்படி பிரிஞ்சு இருந்துச்சுன்னு சொல்லும் போது மலைமுகம் காணா பயிர் மாறி வாடி இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்றாங்க. வேலியே பயிரை மேய்ந்தது போல, சட்டம் இயற்றக்கூடியவர்களே சட்டத்தை மீறுவது சொல்றது தான் சொல்றது. வேலியே பயிரை மேய்ந்தது போல, நயவஞ்சகமாக ஏமாற்றுவது. அன்றளர்ந்த மலர் போல அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மலர் மலர்ந்த உடனே ஒரு புத்துணர்வோட இருக்கும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மலர் அப்படியே சூம்ப ஆரம்பிச்சிடும், புத்துணர்வு. அனலிற்பட்ட புழு போல, புழு நெருப்புல பட்டுச்சுன்னா அப்படியே வேதனைப்பட்டு துன்பப்பட்டு சுருங்கும். துன்பம் கண்கட்டி வித்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. என்னங்க இது திடீர்னு இந்த எக்ஸாம் நடந்துச்சு, டக்குன்னு பார்த்தோன்னா உடனே ஏதாச்சும் டக்குன்னு கண்கட்டி வித்த போல அவனுக்கு வேலை கிடைச்சிருச்சாம்பாங்க, மாயத்திரை மாதிரி. அடுத்த பத்திரமாத்து தங்கம் போலன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல. அவன் 10 மாசு தங்கம் போல அப்படிம்பாங்க. ஸோ பெருமையை சொல்றது. நாயும் பூனையும் போல, கீரியும் பாம்பும் போல, பகையை வெளிப்படுத்த. அலையில்லா கடல் போலம்பாங்க, அமைதியா இருக்கு. பள்ளிக்கூடம் போயிட்டாங்கன்னா 1 மாசம் லீவ் விட்டுருப்பாங்க. 1 மாசம் லீவ் முடிஞ்சு பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைகள் போயிடுச்சுன்னா சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, அலை ஓஞ்ச கடல் மாதிரி இருக்குப்பா அப்படிம்பாங்க. அப்படி அமைதியா இருக்கு. பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் சொல்லி கொடுக்கக்கூடிய பாடம் எப்படிப்பா புரிஞ்சிருச்சுன்னா, பசுமரத்தாணி போல எளிதாக பதியுது.
குன்றின் மேலிட்ட விளக்கு போல எல்லாருக்கும் வெளிச்சம் தரும். ஸோ விளக்கு நம்ம கீழே கொளுத்தணும் அப்படின்னா அந்த பகுதிக்கு தான் வெளிச்சம். குன்றின் மீது விளக்கேற்றினா ஊரில் உள்ள எல்லாருக்கும் நன்மை தரும். கனி இருப்ப காய் கவர்ந்தது போல அறியாமை தேவையற்ற செயல். பழம் இருக்கும்போது காயை சாப்பிட்ட மாதிரி. இலைமறை காய் போல மறைந்திருத்தல். பழத்தை பறிக்க நம்ம நினைக்கிறோம், பழம் வந்து பார்த்தீங்கன்னா இலைக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கு. அதை இலைமறை காய் போல. அடுத்தது ஆலையில் அகப்பட்ட துரும்பு போல துன்பத்தை தருது. ஸோ துரும்பு வந்து மாட்டி வருத்துது. குரங்கு கையில் அகப்பட்ட பூமாலை போல நாசம் பண்றது. செவிடன் காதில் ஊதிய சங்கு போல பயனின்மை. கிராமங்கள்லாம் சொல்லக்கூடிய சாதாரணமான ஓமையை சொல்றாங்க. ஞாயிறு கண்ட தாமரை போல. ஞாயிறுனா சூரியனை பார்த்தோன்னே அந்த தாமரை மலர் எவ்வாறு மகிழ்ச்சி அடைகிறது. நீர்மேல் எழுத்து போல நிலையற்றது. தண்ணியில எழுதுன மாதிரின்னு சொல்லுவாங்க. குடிகார ராத்திரி பேசுற பேச்சு உன் பேச்சை தண்ணியில தான் எழுதணும் அப்படிம்பாங்க இல்லையா, தண்ணீர்ல எழுதிய எழுத்து போலங்கிறாங்க. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. பால் குடிக்க போறீங்க, திடீர்னு பழம் அதுல வர நழுவி விழுந்து பழமும் பாலும் சாப்பிடும் போது என்ன சொல்றாங்க, இன்ப மிகுதி. அடுத்த செயலோட இன்னொரு செயலும் சேர்ந்து கை கூடும் பொழுது பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல. ஏற்கனவே துன்பப்பட்டிருக்கவன்ட்ட போயிட்டு இன்னொரு துன்பத்தையும் சொன்னா அவங்க சொல்லுவான், என்ன சொல்லுவான், எப்பா வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சாதம்பாங்க. அனலில் பட்ட மெழுகு போல. அங்க புழு போல சொன்னோம், மெழுகு இந்த இடத்துல துன்பத்தை பட்டு மெழுகு எப்படி வந்து நெருப்புல வந்து உருகுதோ அதே மாதிரி துன்பம் கண்டு உருகுதல். குளிக்க போய் சேற்றை பூசி கொண்டு வருவது போல. குறும்புகளில் ஈடுபடுவது. குளிக்கிறதுக்கு அனுப்பினா வீட்டில் சேத்தை பூசிட்டு வந்த மாதிரி. பொன்மலர் மனம் பெற்றது போல. பொன்மலர்னா மலரை விட பொன்மலர் மதிப்பு மிக்கது, ஆனா அதுக்கு மனம் இருக்காது. ஒரு பொன்மலர் மனம் பெற்றதுன்னா நல்ல கல்வி அறிவு பொருட்செல்வத்தை தேடி சென்று அடைவதை போன்றது. உமி குத்தி கை சலித்தது போல அப்படிங்கிறாங்க, வருத்தம். ஸோ உமி குத்தி குத்தி கை சலிச்ச மாதிரி. கண்ணிலாதான் கண் பெற்று இழந்தது போல. கண் பார்வை இல்லாதவருக்கு கண் வந்து திடீர்னு கண்டு போயிருச்சுன்னா அப்படி இருக்கும், தவிப்பு. கரையான் புற்றெடுக்க கருணாகம் குடி புகுந்தது போல. கைப்பற்றி கொள்ளல். ஏதாவது தெருவில் அத்துமீறல் பண்ணி வீட்டுக்கிட்ட பிடிச்சிட்டாங்கன்னா அத்துமீறி ரவுடிஸ் வந்து ஆக்குபை பண்ணியிருப்பாங்க, அப்போ சொல்லுவாங்க கரையான் புற்றெடுக்க கருணாகம் புகுந்த மாதிரிலாம் இருக்கு. அச்சில் வாத்தார் போல. தாயை போலவே மகன் நடப்பான். தாயை போலவே செய்யும்போது சொல்லுவாங்க, என்ன அச்சில் வாத்தாப்புல ஒரே மாதிரி இருக்கீங்க அப்படிம்பாங்க. அடுத்து ஆப்பறைந்த மரம் போல. மரத்தில் அறைந்த ஆப்பு போல உறுதியாக இருக்கிறது அப்படின்னு சொல்றது. அழுத பிள்ளைக்கு வாழைப்பழம் போல அப்படின்னு சொல்றது. அழுத பிள்ளைக்கு வாழைப்பழம் கொடுத்து ஏமாத்துறது. அப்போ அதுதான் என்ன சொல்றாங்க, அழுத பிள்ளைக்கு வாழைப்பழம் கொடுத்தது மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அரை கிணறு தாண்டியவன் போல. ஆபத்து, பாதிலே விட்டுட்டு போறது. ஆப்பசைத்த குரங்கு போல வேதனையில் சிக்கிறது. ஆழம் தெரியாமல் காலை விட்டது போல. படிக்கும்போது திட்டமிடும்போது ஒரு செயலை வந்து நம்ம சரியா செய்யாம அதை தவறா செஞ்சுட்டு அப்போ நம்ம உட்காந்து யோசிச்சுட்டு இருப்போம், என்ன இதை செய்யாம விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, திட்டமிடாமை செய்ததை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்படி ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அர்த்தங்களை வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ அரை கிணறு தாண்டியவன் போல அப்படின்னா நம்மளே சொல்லுவோம், பாதி படிச்சுட்டு இருப்பான் மீதி ஒழுங்காக படிக்காமட்டனா அரை கிணறு தாண்டாதரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், நம்ம வந்து சொல்லுவோம் அரை கிணறு தாண்டினவன் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆழம் தெரியாமல் காலை விட்டது அதுதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பழமொழிக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன அர்த்தங்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. அப்படி ஒவ்வொரு பழமொழிக்கும் சில பொருள் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஆப்பசைத்த குரங்கு போலன்னு சொன்னாங்கன்னா அதுக்கே ஒரு ஸ்டோரி உண்டு. அதாவது இந்த மாதிரி ஒரு கதைகளை நம்ம தெரிஞ்சு கூட நம்ம என்ன பண்ணலாம், தெரிஞ்சு வச்சுக்கலாம். அப்போ ஆப்பு அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு கட்டட வேலை செய்யும்போது ஒரு மரத்தை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெண்டா பிளந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆப்பு என்கின்ற ஒரு கருவியை வந்து நடுவில் போட்டு என்ன பண்ணியிருக்காங்க, மரத்தை வந்து பிளந்தது வந்து உற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு இரும்பு கருவி ஆப்பு என்ன பண்ணியிருக்காங்கன்னு வச்சுட்டு போயிருக்காங்க. இதில் சுற்றி இருந்த குரங்குகள் எல்லாமே வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கு. மதிய நேரத்தில் ஒரு குரங்கு சொல்லியிருக்கு, இந்த பிளந்து இருக்கக்கூடிய மரத்துக்கு நடுவில் யாரோ கொண்டு ஒரு இரும்பு கருவியை சொருகி வச்சிருக்கிறாங்க, அந்த இரும்பு கருவியை போய் நான் என்ன பண்ண போகிறேன், எடுத்து அந்த மரத்தை காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிச்சான். அப்போ மற்ற குரங்குலாம் சொன்னிச்சான், இல்லை அது எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியாமல் என்ன பண்ணக்கூடாது, தேவையில்லாமல் போய் அதை போய் அசைச்சு பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிச்சான். இந்த குரங்கு அந்த மரத்தை காப்பாற்ற போகிறேன், ரெண்டு பிளந்திருக்க மரத்தை நான் வந்து காப்பாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு இந்த ஆப்பை போய் என்ன பண்ணியிருக்கு, எடுக்க முயற்சி பண்ணியிருக்கு. ஆப்பு கீழே விழுந்திருக்கு. ரெண்டு மரம் என்ன ஆயிடுச்சு, வேகமாக வந்து ஒட்டிருச்சு. ஒட்டின உடனே நடுவில் இருக்கக்கூடிய குரங்கு என்ன ஆயிடுச்சு, நஞ்சு செத்து போயிருச்சான். இப்போ ஆப்பு அசைத்த குரங்கு எப்படி வேதனையில் சிக்கிச்சோ, தேவையில்லாத வேலையில் ஈடுபட்டு சிக்கிச்சோ, அந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் சில கதையை வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க.
இஞ்சி தின்ன குரங்கு மாதிரின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் குரங்கு தான். குரங்குக்கு இஞ்சி கொடுத்தாங்கன்னா அது சாப்பிட்டு என்ன பண்ணும், திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கும். இடி விழுந்த மரம் போல வேதனையில் சிக்கிறது. இரும்பை கண்ட காந்தம் போல கவர்ச்சி. காந்தத்துக்கு இரும்புக்கு எப்படி இருக்கும், ஒரு கவர்ச்சி இருக்கும், அதை சொல்றது. உடும்பு பிடி மாதிரி, பிடிப்பு, உடும்பு பிடி. உடும்பு என்கின்ற ஒரு உயிரினம் எப்படி வந்து பிடிச்சதோ அந்த பிடி வந்து விடாது. உமையும் சிவனும் போல, உமைனா உமையம்மை, நெருக்கமாக இருக்கிறது. உச்சந்தலையில் ஆணி அறைந்தது போலம்பாங்க, உறுதி. உச்சந்தலையில் ஆணி அடிச்ச மாதிரி இருக்கணும், பட்டக்கு பட்டக்குன்னு சொல்லணும் அப்படிம்பாங்க. ஸோ வகுப்புல கணித வகுப்புலாம் சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு நான் இப்போ வாய்ப்பாடு கேட்பேன், உச்சியில் ஆணி அடிச்ச மாதிரி நச்சு 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 நச்சுன்னு சொல்லணும் அப்படிம்பாங்க. ஊமை கண்ட கனவு போல தவிப்பு, கூரை இயலாமை. எள்ளில் எண்ணெய் போல மறைந்திருக்கு. எட்டாப்பழம் புளித்தது போல ஏமாற்றம். ஏழை பெற்ற செல்வம் போல மகிழ்ச்சி. ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை ஓட்டினார் போல விரட்டுறது. ஊருக்கு பொழைக்க வந்தவங்க ஏற்கனவே இருக்கவன அடிச்சு பத்துனானா அப்படின்னு சொல்றது. கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் போலம்பாங்க. கண்ணே போயிடுச்சு, இதில் சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பண்ண அப்படின்னு கேட்பாங்க. கயிறற்ற பட்டம் போல தவிக்கிறது, வேதனை அடைகிறது. கடை தேங்காய் எடுத்து வழி பிள்ளையாருக்கு உடைத்தது போல பிறரை ஏமாத்துறது. பிள்ளையாரை ஏமாத்துறது, கடைக்காரனை ஏமாத்துறது. கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல துன்பப்படுறது. கடன்பட்டார் நெஞ்சம் போல கலக்கம் அடைகிறது. காண மயிலாட அது கண்டு ஆடும் வான்கோழி போல உயர்வின்மை. காண மயில் என்றால் காட்டில் வசிக்கக்கூடிய ஒரு மயில். அந்த மயிலுக்கு இறைவன் அழகான சிறகுகளை கொடுத்திருக்கிறார். இதை பார்த்த உடனே வான்கோழி தனக்கு மட்டும் என்ன சிறகு இல்லையான்ட்டு தன்னுடைய சிறகை எடுத்து என்ன பண்ணுதான், மயில் மாதிரி நினைச்சு விரிச்சு ஆடுதான். அப்ப இது தாழ்வுதான் அப்படின்னு சொல்றாங்க. குடத்தில் இட்ட விளக்கு போல யாருக்கும் தெரியாது, பயன் இல்லாம போயிடும். குடத்துக்குள்ள விளக்கு வச்சு யாருக்கு பிரயோஜனம்? சிதறிய முத்து மாதிரி பயனின்மை. காஞ்ச மாடு கம்பங்கொல்லையில புகுந்தார் போலன்னு சொல்லுவாங்க, வேகம். இந்த காஞ்ச மாடு கம்பங்கொல்லையில புகுந்த மாதிரி, 10 நாள் சாப்பிடாம இருந்த ஒருத்த வந்து சாப்பாடு கொடுத்தன, காஞ்ச மாடு கம்பங்கொல்லையில புகுந்த மாதிரி சாப்பிட்றப்பா அப்படிம்பாங்க. சீரிய நாகம் போல கோபம் அடைறது. செல்லரித்த ஓலை போல பயனில்லாம போயிடுச்சு. நீரும் நெருப்பும் போல விலகிறது. பாம்பின் வாய்த்தேரை போல மீளாமை. முக்காலம் உணர்ந்த முனிவர் போல எல்லாத்தையும் தெரிந்து வைக்கிறது. பாய்மரம் சாஞ்சது மாதிரி விழுதல். மரம் ஏற்றிய வண்டி போல சுமை தாங்க முடியல. பால்மனம் மாறாத குழந்தை போல வெகுளி. இதெல்லாம் மேக்சிமம் நீங்க சொல்லிடுவீங்க. எது இந்த இடத்துல கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அதை மட்டும்தான் படிச்சு வச்சுக்கணும். எல்லாத்தையும் உட்காந்து படிச்சுட்டு இருக்கக்கூடாது. எல்லாமே டஃப்பாக இருக்குன்னு சொல்லவும் முடியாது. ஈஸியாக உள்ளதெல்லாம் நிறைய பகுதிகள் கொடுத்துருப்பாங்க. புளியம்பழமும் தோடும் போல. புளியம்பழத்தை நீங்கள் உரிச்சிங்கன்னா தோட்டில் ஒட்டிட்டு வரும், ஒற்றுமையை பாருங்க அப்படின்னு சொல்றது. புற்று ஈசல் போல. புற்றுல ஈசல் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு புற்று கட்டுனா அப்படி கட 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 கடன்னு வந்துக்கிட்டே இருக்கும், பெருகும். மலரும் மனமும் போல ஒற்றுமை. வேம்பும் அரசும் போல ஒற்றுமை. வேப்ப மரத்தையும் அரச மரத்தையும் சொல்றாங்க. மேகம் கண்ட மயில் போல. மயிலுக்கு மழை பெய்ய போகுதுன்னா அதுக்கு ஒரு குஷியாயிரும், ஆனந்தம், களிப்பு. காட்டுத்தீ போல பரவச்சும்பாங்க, வேகமா பரவு. பற்று மரமில்லா கொடி மாதிரி, ஆதரவு இல்லாம. ஒரு கொடி ஏறுறதுக்கு என்ன தேவை? மரம் வேணும், இல்லை ஏதாவது ஒரு பற்று வேணும். பற்று மரம் இல்லாத ஒரு கொடி மாதிரி ஆதரவு இல்லாம இருந்துச்சு. கோலை எடுத்தால் குரங்கு ஆடுவது போல பயம். டீச்சர்ஸ்லாம் கிளாஸ் வந்து கப்பு சிப்புன்னு அமைதியாவாங்கல்ல பசங்க, அந்த மாதிரி. பெரம்ப எடுத்தோன்னா குரங்கு ஆடுற மாதிரி பயம். சர்க்கரை பந்தலில் தேன் மாறி பொழிந்தார் போல இன்பம், அதிகமான இன்பம். சாயம் போன சேலை மாதிரி மதிப்பில்லாம இருக்கிறது. சித்திர பதுமை போல அழகு, சித்திரன பெயிண்டிங் மாதிரி. சிவ பூஜையில் கரடி நுழைந்தார் போல அப்படின்னு சொல்றாங்க. விருப்பமின்மை, தேவையற்ற வரவு. இது பொதுவாக நம்ம ஊர்ல வந்து யாராவது டிஸ்டர்ப் பண்ணும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? சிவ பூஜையில கரடி புகுந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? இந்த வார்த்தையை வந்து நம்ம பயன்படுத்துவோம். அப்போ நம்ம முன்னோர்கள் ஏதாவது ஒரு விஷயத்த பயன்படுத்துவதற்கு சில வார்த்தைகளை என்ன பண்ணுவாங்க? ஒரு உவமை போல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பயன்படுத்திக்கிட்டு வருவாங்க. எளிதாக புரியட்டும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. ஸோ பொதுவாக பூஜை சுப நிகழ்ச்சிகள்லாம் செய்யும் பொழுது யாராவது இடையில வந்தாங்கன்னா இந்த பழமொழியை பயன்படுத்துவாங்க. அப்போ சிவ பூஜைக்கு கரடிக்கு என்னங்க வித்தியாசம் அப்படின்னா, கரடி வந்து பொதுவாக வந்து காட்டில் வாழக்கூடிய மிருகம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சிவ பூஜை கரடின்னு சொல்றது வந்து மிருகத்தை சொல்லலை. ஸோ சிவ பூஜையில் ஈடுபடுபவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரடிங்கிற ஒரு மிருகத்தை இந்த இடத்துல சொல்லலை, அது ஒரு வாத்தியம். கரடி என்பது ஒரு விதமான வாத்தியம். இந்த வாத்தியம் அப்போ முன்னாடி காலத்தில் சிவ பூஜை செய்து ஈசனை வழிபட்ட பிறகுதான் அரியணையில ஏற்றுவாங்க. ஸோ அப்படி ஒரு இறைபக்தி இருக்கும்.
அரசர்களே பார்த்தீங்கன்னா சிவ பூஜை செய்யும்போது ஏதாவது தடங்களோ இடையூறோ ஏற்படாமல் இருக்கிறதுக்கு அந்த காலத்தில் கரடி வாத்தியம் அப்படிங்கிறத வாசிக்க செஞ்சுருக்காங்க. ஆனால் பின்னாடி காலத்தில் இதே பூஜைக்கு இடையூறு ஏற்படுற மாதிரி அர்த்தமாக மாறிடுச்சு. ஸோ பிற்காலத்தில் பூஜைக்கு இடையூறு ஏற்படுவது போல அர்த்தம் மாறி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது செயலில் தடங்கள் ஏற்படும் போது சிவ பூஜையில் கரடி போல அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவோம், கரடி நுழைந்தார் போனால் கரடி வாத்தியம் அப்படிங்கிறது. ஸோ தேவையற்ற வரவை சொல்கிறது. சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்தார் போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்மளே தேவையில்லாமல் இருக்கக்கூடியதை ஊதி கெடுத்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்த அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. ஆண்டி இது சேர்த்து சொல்லும்போது கிராமங்களில் சொல்லும்போது சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தானா ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு ஆண்டி ஒரு முறை என்ன பண்றான், சத்திரத்தில் படுக்க போன போது 3 திருடங்கள் திட்டம் போட்டு இருந்ததை ஒட்டு கேட்டிருக்கான். அப்போ அவங்களுடைய திருட்டில் பங்கேற்க இவனும் ஒப்புக்கிட்டு இருக்கான். ஸோ நள்ளிரவில் அவங்க ஊருக்குள்ளே சென்று ஆடுகளை திருடியிருக்காங்க. ஆடுகள் கத்தி ஊராரை விழிக்க செய்யாமல் இருக்கிறதுக்காக ஆட்டோட கழுத்தை பிடிச்சிட்டு எடுத்து செல்வதற்கு சங்க பிடிச்சி தூக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அந்த ஆண்டியோ தவறாக புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டானா, சங்க எடுத்து ஊதி என்ன பண்ணிட்டானா, ஊரையே எழுப்பிட்டானா. அப்போ இது ஒரு கதை. ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, ஆண்டி அப்படிங்கிற ஒரு சொல் மனிதன் என்ற 2 பொருள் இருக்கு. அப்போ சும்மா கிடந்த சங்கு அப்படிங்கிறத சொல்லும் பொழுது இந்த கதையை சொல்லி வேண்டாத வேலை கேடு செய்யறது அப்படின்னு அர்த்தம். கேடு செஞ்சுட்டானே அப்படின்னு சொல்றது. சேற்றில் முளைத்த செந்தாமரை மாதிரி, சேத்துல கூட தாமரை பூ முளைச்சிருக்குன்னா உயர்வு தானே அப்படின்னு சொல்றது. சொன்னது சொல்ற கிளிப்புள்ள மாதிரி திரும்ப சொல்றது, திரும்ப செய்யறது அறிவின்மை. திருடனை தேல் கொட்டியது போல சொல்ல முடியாத வேதனை. ஒரு திருடன் பாருங்க, திருடிட்டு வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கக்கூடிய நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய ஓனர் வந்துடுறார். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நேரடியாக பக்கத்தில் ஒரு தேள் வருது. தேலை பார்த்த உடனே உடனடியாக ஐயையோ தேலை பார்த்தா கத்தனா வீட்டுக்காரன் பிடிச்சி துவைச்சிருவானு பயப்படுறான். சுற்றி இருந்து 4 தேள் வருது. எந்த தேல் இது பண்ணன்னு தெரில, வரிசையாக தேள் கொட்டிருச்சு. தேள் கொட்டினாலும் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. தான் சொல்ல முடியாத வேதனைன்னு சொல்றது. தோன்றி மறையும் வானவில்லை போல நிலையானதல்ல, நிலையற்றது. நத்தைக்குள் முத்து போல, நத்தையுடைய சிப்பிக்குள்ள இருக்கக்கூடிய முத்து மாதிரி உயர்வான சொல்களை சொல்றோம். நான் அருந்த வில் போல, வில்லுக்கு தேவை என்னது, அந்த நான் கயிறு. நானே இல்லாமல் ஒரு வில்லை பயன்படுத்த முடியுமா, பயனற்றது. தொட்டனை தூரும் மணற்கேணி போல, படிக்க படிக்க ஊறக்கூடிய அறிவை கேணியுடன் ஒப்பிடுறாங்க. அறிவு நீருக்குள்ள பாசி, தண்ணி இருந்தால் கண்டிப்பாக என்ன வந்துடும், பாசி வந்துடும். நட்பு பசுத்தோல் போர்த்திய புலி போல, சிலர் பார்க்கறதுக்கு வெளியே பசுவை போல சாதுவாக இருப்பாங்க, செயல்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா புளிய மாதிரி கொடூரமானதாக இருக்கும். அதை நயவஞ்சம் ஏமாத்துறது. தாயை போல பிள்ளைன்னு சொல்லுவாங்க, தொடர்படுத்துறது. கிளியை வளர்த்து பூனையின் கையில் கொடுத்தது போல, துன்பப்படுத்துறது, ஏமாற்றுறது, பொருத்தம் இல்லாதது. நாய்க்கால் சிறுவிரல் போல நன்கணியராயினும் வாங்க. இலக்கியத்துல நாயுடைய கால் பார்த்தீங்கன்னா அந்த விரல்கள் ஒன்றோடு ஒன்று ஒட்டி ரொம்ப நெருக்கமாக இருக்கும். இப்படி நம்ம வாழ்க்கையில் நமக்கு சொந்த பந்தம் உறவினர்கள் நிறைய பேர் நெருக்கமாக இருப்பாங்க. ஆனால் எந்த பிரயோஜனம் நமக்கு அவங்கள்ட்ட இருந்திருக்காது. கால் பார்த்தீங்கன்னா ஈயோடைய கால் பார்த்தீங்கன்னா இப்படி விரிஞ்சிருக்கும். இந்த ஈயோடைய கால் அளவுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த சின்ன அளவு கூட நமக்கு உதவி செஞ்சிருக்க மாட்டாங்க. அப்போ அதுதான் அவர் என்ன சொல்றாரு, உதவ மாட்டார் என்று சொல்றாரு. நாய்க்கால் மாதிரி பக்கத்தில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. விரல்கள் நம்ம தேவையானவங்க, நம்ம நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க நம்ம பக்கத்தில் கூட இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பற்றுக்கோடற்ற அடியற்ற மரம், கிணற்று தவளை போல. கிணத்துல இருக்கக்கூடிய தவளைக்கு என்ன இருக்கும், அந்த தவளையுடைய உலக நிலைகளை அது அறியாமல் இருக்கும். கொக்கொக்க கூம்பும் பருவத்து, கொக்கொக்க கூம்பும் பருவத்து, கொக்கு மாதிரி இருக்க வேண்டும். இந்த இடத்துல ஒக்க என்பது அதை போல, கொக்கை போல காத்திருந்து காலமறிந்து விரைந்து செயல்பட வேண்டும். பேடிகை வாளாண்மை போல ஏற்கனவே சொன்னோம். அந்த இடத்துல இங்க பயனற்றதுன்னு சொல்றாங்க. பேடி அப்படின்னா கோழை, கோழையின் கையில் உள்ள கூர்மையான வாளை போல பயனற்றது. பிஞ்சிலேயே பழுத்தாது போலனா அறிவு சிறப்புடன் சிறு வயதிலே இருத்தல். நிறைய விஷயங்களை இளம் வயதிலே தெரிந்து வைத்துக் கொள்வதற்கு இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இப்போ இது போக நிறைய டிஎன்பிசி எக்ஸாம்லையும் கேட்டிருக்கக்கூடிய சில கொஸ்டின்ஸை நம்ம பார்த்துக்கிட்டோம். பயிற்சி வினாக்கள் இருக்கு. அடியற்ற மரம் போல, கணவர் இறந்த செய்தி கேட்ட கண்ணகி அடியற்ற மரம் போல சாய்ந்தாள். எலியும் பூனையும் போல, ரகுவும் ரவியும் எலியும் பூனையும் போல சண்டையிட்டு கொண்டனர். ஒருதாய் வயிற்று பிள்ளைகள் போல, ராமும் நண்பர்களும் ஒருதாய் வயிற்று பிள்ளைகள் போல ஒற்றுமையுடன் பழங்கி வந்தார்கள். கண்ணினை காக்கும் இமை போல,
தாய் தன் குழந்தையை கண்ணினை காக்கும் இவை போல பார்த்து கொண்டாள். கரைகாணா கப்பல் போல, கூட்டத்தில் தன் தாயை பிரிந்த குழந்தை கரைகாணா கப்பல் போல தவித்தது அப்படிங்கிறாங்க. கலங்கரை விளக்கம் போல, ஆசிரியர் பாடம் கற்றுக் கொடுப்பது மட்டுமல்லாமல் வாழ்க்கைக்கு தேவையானவற்றையும் கற்றுக் கொடுப்பதால் மாணவர்களுக்கு கலங்கரை விளக்கம் போல திகழ்ந்தார். கன்றினை கண்ட பசு, கன்றை பார்த்தோன்னே பசு என்ன செய்யும், வேகமா போய் தன் நாவால் நக்கி பாசத்தை வெளிப்படுத்தும். கூட்டத்தில் காணாமல் போன குழந்தையை மீண்டும் பார்த்தவுடன் மீனாட்சி கன்றினை கண்ட பசு போல ஓடி சென்று தழுவினாள். தூண்டிலில் மாட்டிய மீன் போல, தூண்டில் போட்டு பிடிச்சிட்டாங்கிற மாதிரி கொள்ளையர்களிடம் மாட்டிக்கொண்ட சிறுமி மீனா தூண்டிலில் மாட்டிய மீன் போல துடித்தாள். சிறகு உடைந்த பறவை போல, மனைவி இழந்த குமரன் சிறகு உடைந்த பறவை போல ஆனான். ஆணை வாயில் அகப்பட்ட கரும்பு என்னாகும், சக்கையாயிரும்ல. ஸோ கரும்பு ஆலையில் இயந்திரத்துக்குள் விடப்பட்ட கரும்பு ஆணை வாயில் அகப்பட்ட கரும்பு போல என்ன ஆயிடுச்சு, சக்கையானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கப்பல் கவிந்தார் போல, வீட்டில் கேட்பாங்க இல்லையா, என்னப்பா இது கப்பல் கவிந்த போல கன்னத்தில் கை வச்சிருக்க. ஸோ பாரதி மதிப்பெண் குறைந்ததற்கு ஏதோ கப்பல் கவிந்தார் போல சோகமாக இருந்தார். கீரியும் பாம்பும் போல, ஏற்கனவே பார்த்தா சண்டை. சுடச்சுடரும் பொன் போல. ஸோ தங்கம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே தங்கம் வந்து அதை நெருப்பில் காட்டி வாட்டும் பொழுது தான் அது இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் பிரகாசமாக மாறும். அதனால தான் நெருப்பில் காட்டிய தங்கத்தை போல அப்படின்னு சொல்லும்போது நிறைய துன்பங்கள் நம்ம வாழ்க்கையில் வரும் பொழுது அதுதான் அனுபவத்தை தருகிறதுங்கிறாங்க. சூரியனை கண்ட பனி போல, சூரியனை கண்ட பனி போல துன்பம் விலகுதா, பனி விலகுது மாதிரி துன்பம் விலகுது. பார்க்காததை பார்த்தது போல, யாராவது ஊர்ல இருந்து வந்திருந்தான்னு சொன்னா, என்ன பார்க்காத பார்த்த மாதிரி பார்க்குறீங்க, அலுவலகத்தில் முன்கூட்டியே வந்த தந்தை ஏதோ பார்க்காததை பார்த்ததை போல என்றான் சரவணன். மழை பெஞ்சு ஓஞ்சது மாதிரி, வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் நிறைய வந்துட்டு போனதுக்கப்புறம் சொல்ல மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி. தவளை தன் வாயால் கெட்டது போல, தவளை என்ன செய்யுமா, மழை பெஞ்ச நேரத்தில் பாம்பு வந்து தவளையை தேடி துரத்துமா. அப்போ இந்த தவளை என்ன பண்ணும், நேராக போய் ஒளிஞ்சு ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிடுமா. பாம்பு அங்கேருந்து தேடி வருமா. இந்த தவளை பேக் 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 பேக்னு சொல்லி தன்னோட வாயாலேயே கெட்டு போயிருமா. அதுதான் தவளை தன் வாயால் கெடும். நீரு பூத்த நெருப்பு போல, போராட்டத்தில் ஏற்கனவே நீர் பூத்த நெருப்பு போல இருந்த கோரிக்கைகள் மறுபடியும் என்ன ஆகுதான், கனன்று எரிய தொடங்கியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி சில உதாரணங்களை நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் ஏற்கனவே கேட்டிருக்கிறாங்க. அதாவது நீர் பூத்த நெருப்பு அப்படிங்கிறதுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணுக்கு தெரியாத நெருப்பு, ஒளிஞ்சிருக்கக்கூடிய நெருப்பு அப்படின்னு சொல்றோம். ஆக்சுவலாக உள்ளுக்குள்ளே இருக்கு அப்படிமோ இல்லையா, அந்த மாதிரி. அதாவது கறி விறகு அடுப்புலலாம் தீ ரொம்ப நேரம் எரிஞ்சதுக்கப்புறம் அணைக்கப்படாமல் விட்டுட்ட அப்புறம் நமக்கு பார்க்கும்போது என்ன ஆகும், கொஞ்சம் நேரத்தில் அணைஞ்ச மாதிரியே தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ளே நெருப்பு பார்த்தீங்கன்னா உள்ளே கொஞ்சம் கனன்று கொண்டிருக்கும். கனன்றுனா உள்ளுக்குள்ளே கொஞ்சம் எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். ஸோ முற்றிலும் தீயை அணையிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சோண்டு எடுத்து தண்ணியை கொஞ்சம் லைட்டாக மேலே தெளிச்சு விடணும். ஸோ அந்த நேரத்தில் நெருப்பின் மீது லேசாக சாம்பல் படியும். இதுக்கு பேர் தான் நீர் பூத்த நெருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நீருங்கிறது தண்ணீரை சொல்லலை, சாம்பல் மேலே அந்த நெருப்பு மேலே கொஞ்சோண்டு சாம்பல் படிஞ்சிருக்கும் இல்லையா, அதுக்கு பேர் தான் நீர். ஸோ தப்பி தவறி ஏதாவது ஒரு சின்ன ஒரு தீப்பிடிக்கிற பேப்பர் அதில் பட்டா கூட அது தீப்பிடிச்சு எரிஞ்சிடும். ஸோ அப்போ ஏற்கனவே உள்ளுக்குள்ளே கொஞ்சோண்டு இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, அது நீர் பூத்த நெருப்பு போலன்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே எனக்கு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கோவம் இருக்குது, ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, 2 பேருக்கு இடையில ஏற்கனவே சின்ன சின்ன பகைகள் இருந்துகிட்டு இருக்கும். திடீர்னு ஒரு பிரச்சனை ரொம்ப பெருசாக வெடிச்சு சேதறம். அப்போ சொல்லுவாங்க, ஏற்கனவே நீர் பூத்த நெருப்பு போல இருந்த பகை இப்போ என்ன ஆயிடுச்சு, அப்படியே முற்றிவிட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. வெறுங்கையில் முளம் போடுவது போல அப்படிங்கிறாங்க. ஸோ வெறுங்கையில் முளம் போடுவதுன்னா ஒன்றுமே இல்லாமல் சும்மா ஏமாத்துறது. ஸோ மழையின்றி இந்த உலகத்தில் நீர் ஆதாரங்களை செழிக்க வைப்பது வெறுங்கையில் முளம் போடுவது போல். இரும்பை இழுக்கும் காந்தம் போல தெரியும். எரிகின்ற நெருப்பில் எண்ணெய் வார்த்தது போலங்கிறாங்க. நெருப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் வார்த்தது போல, யாராவது நெருப்பில் கொண்டு போய் நெய்யை ஊற்றுனா அவங்க நெருப்பில் இன்னும் கொஞ்சம் நெய் பற்று அந்த நெருப்பு இன்னும் கொஞ்சம் வேகமாக எரியும். நுனிப்புல் மேய்ந்தார் போல அப்படிங்கிறாங்க. நுனிப்புல் மேய்ந்தார் போலன்னா முழுசாக படிக்காமல் அறகுறையாக படிக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, நுனிப்புல் மேஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்டா நுனிப்புல் மேஞ்ச மாதிரி படிச்சுட்டு வந்திருக்கேன்னா புல்லுக்கு மேலே நுனியில் மட்டும் மேலாப்பில் தெரிஞ்சுட்டு வர்றது. பல் பிடுங்கின பாம்பு போல. பல் பிடுங்கின பாம்பு என்ன செய்யாது, அது என்னத்தை தான் பயங்காட்டினாலும் அதை வச்சு பிரயோஜனம் இருக்காது. பழமரம் நாடிய பறவை போல, பழ இருக்கக்கூடிய இடத்துல தான் பறவைகள் என்ன பண்ணும், தேடி வரும். அப்போ யார்கிட்ட குணம் இருக்கோ அவங்கள தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாம்புக்கு பால் வாத்துவது போல, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தீங்கான செயல்களுக்கு சின்ன வயசுல இருந்தே வித்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க, விதை கொடுத்துட்டே இருப்பாங்க.
அதனால பாம்புக்கு பால் வார்த்தது மாதிரி தான் தவறுக்கு வந்து ஆதரவு கொடுக்கும்போது சொல்லுவாங்க. புலியை கண்ட மான் போல அப்படிங்கிறாங்க. புலியை பார்த்த மான் என்ன செய்யும்? புலியை பார்த்த மான் மிரட்சி அடைஞ்சு ஓடும். பூவோடு சேர்ந்த நார் போலம்பாங்க. பூவோட சேர்ந்த நாறு மணக்கும். அதே போல நல்லவர்களோட சேர்ந்து இருக்கணும். முகத்தில் அடிச்சாது போல அப்படிங்கிறான். முகத்தில் அடித்தார் போலன்னா மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டாங்க அப்படிங்கிறோம் இல்லையா? நல்லா பழகிருப்போம், நல்லா பேசிட்டு இருப்போம், ஒருத்தரோட ஃபேமிலியில் நல்லா இன்வால்வ் ஆகிருப்போம். திடீர்னு நம்ம ஏதாவது பேசும்போது என்ன பண்ணுவாங்க? திஸ் இஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ், வெளியே போங்க அப்படின்ட்டாங்கன்னா நம்ம வெளியே வந்துடும். என்ன சொல்லுவோம்? என்னப்பா அவர் முகத்தில் அடிச்சார் போல பேசுறாரு அப்படிங்கிறோம். வெயிலிட்ட புழு போல. வெயிலிட்ட புழு என்ன செய்யும்? துன்பத்தில் மாட்டிக்கொள்ளும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கல்லில் நார் உரித்தல் போல. கல்லில் போய் நார் உரிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா கற்பனையாக பேசுறோம், ஏமாத்துறோம் அப்படின்னு அர்த்தம். என்னப்பா பண்ற அப்படின்னா, ஒருத்தன் உட்காந்துட்டு அப்ப கல்லில் நார் உரிச்சிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னா, கல்லில் எப்படிப்பா நார் உரிக்க முடியும்? அப்ப கல்லில் நார் உரித்தேன் என்று நிறைய கற்பனைகளாக சொல்றது. தூங்குற புளியை தட்டி எழுப்பணும் போல. நிறைய வடிவேல் காமெடிலாம் சொல்லுவார், நீ தூங்கிட்டு இருக்கிற புளியை தட்டி எழுப்பிட்ட அப்படிம்பார். ஸோ புளியை போய் நம்ம தட்டி எழுப்பணும்னு ஆகும், இன்னும் கொஞ்சம் வெறி கொண்டு வெளியே வரும். மீகாமன் இல்லாத மரக்காலம் போல. மீகாமன்னா கப்பல் ஓட்டி. கப்பல் ஓட்டி இல்லாத கப்பல் எப்படி இயங்காது. கேப்டன் இல்லாத ஷிப்பு அந்தது. அதான் குடும்பத்தை சொல்லும் பொழுது கணவன் இறந்ததுக்கு அப்புறம் மனைவி என்ன செய்யறானா? மீகாமன் இல்லாத மரக்கலம் போல தவித்தானாம். அவசர கோலம் அள்ளி தெளித்தார் போல. அவசர கோலம் அள்ளி தெளித்தார் போல அப்படின்னா அவசர அவசரமா எதாவது செஞ்சுட்டு அப்படியே மறைஞ்சிருது. அடி வயிற்றுல நெருப்பு கட்டுனது போல. இந்த பெண் குழந்தைகளை பெற்றெடுத்த தாய்மார்கள் பொதுவாக சொல்லக்கூடியது, பெண்ணுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிற வரைக்கும் வீட்டுக்கு போயிட்டு வெளியே போயிட்டு பெண் வீட்டுக்குள்ளே வர்றதுக்குள்ள அடி வயிற்றுல நெருப்பை கட்டிட்டு சுற்றுற மாதிரி இருக்குமா. ஸோ நெருப்பை கட்டுறது துன்பத்தை சுமந்து கொண்டு இருப்பது போல இருக்கும். இடி ஓசை கேட்ட நாகம் போல பார்த்தோம். ஏறி விட்ட ஏணியை பிடுங்கினார் போல. ஏறிட்டு ஏணியை பிடுங்கின மாதிரி. ஏற விட்டு ஏணியை பிடுங்கிட்டு என்ன செய்யறது? துன்பத்தில் மாட்டி விடுறது. ஸோ தன் வீட்டு பூனையை பக்கத்து ஊருக்கு அழைத்து சென்று அங்கேயே விட்டு வந்து சுந்தரத்தின் செயல் ஏற விட்ட ஏணியை பிடுங்கினார் போல இருந்தது. காதும் வச்சது போல. ஏதாவது பிரச்சனை நடந்துருச்சு அப்படின்னா உடனே சொல்லுவாங்க, காதும் வச்ச மாதிரி முடிச்சிடணும் அப்படின்னா சீக்ரெட், கான்ஃபிடென்ஷியல். போர் முனையில ஆயுதம் தேடுதல் போல. சண்டை போடுற நேரத்தில் ஆயுதத்தை கையில் வச்சிருக்காம தேடிட்டு திரிகிற மாதிரி ஒரு அவசர நேரத்தில் போய் தேடிக்கிட்டு இருக்கிறத சொல்லுவாங்க. காலையில் எந்திரிச்சு நம்ம ஆஃபீஸ்க்கு கிளம்பும், 10 மணி ஆஃபீஸ் கிளம்பும், 9:30 உட்காந்து குளிச்சு எந்திரிச்சிட்டு 9:50 போய் நம்ம வந்து ட்ரெஸ்ஸஸை தேடிட்டு இருப்போம். அப்போ சொல்லுவாங்க, போர் முனையில் ஆயுதம் தேடினவர். போர் முனையில் போகும்போது ஆயுதத்தை பத்திரமா வச்சிருக்க வேண்டாங்கிற மாதிரி. முழு பூசணி சோற்றில் மறைத்தார் போலம்பாங்க. முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்க முடியுமா? இயலாத செயல். ஏமாற்றுறது எல்லாருக்கும் தெரியறத சொல்லுவாங்க. வளர்த்த கடா மார்பிலை பாய்ஞ்சது மாதிரிம்பாங்க. நல்ல பழகினவங்களே நமக்கு துரோகம் செய்யும் பொழுது வளர்த்த கடா மார்பிலை பாய்ந்தது போல செல்வம் தன் பெற்றோர்களை முதியோர் இல்லத்தில் சேர்த்தான். வாழைப்பழத்துல ஊசி ஏத்தினார் போல. வாழைப்பழத்துல ஊசி ஏற்றும் போது அப்படியே ஸ்மூத்தா இதுல இறங்கும். அப்போ வந்து சொல்றதையும் ரொம்ப யாருக்கும் எந்த அச்சுறுத்தல் இல்லாம சொல்றதுக்கு பேர் தான் வாழைப்பழத்துல ஊசி ஏத்தினார் போல. ஒரு நல்ல நண்பர் இருக்காரு. அந்த நண்பர் பல ஆண்டுகாலம் உங்களுக்கு நண்பரா இருக்காரு. அவர் தீய வழியில போயிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் டாம் டூம் சொல்லிட்டு அவரை டென்ஷன் ஆக்காம வாழைப்பழத்துல ஊசி ஏத்தினார் போல நாசுக்கா சொல்லணும் அப்படிங்கிறாங்க. விழலுக்கு இறைத்த நீர் போலே அப்படிங்கிறது உங்களுக்கு வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. அதாவது தண்ணி வந்து நம்ம பயிருக்கு இறைச்சி வளர்ச்சி அந்த பயிர் வளர்ந்தா பிரயோஜனம். விழல்னு சொல்ற களைகள் வளர்றதுனால பிரயோஜனம் இல்லை. நவீன் படிப்பதற்கு அவனை தந்தை செய்த செலவுகள் எல்லாம் விழலுக்கு இறைத்த நீர் போல வேஸ்டா போயிருச்சு. அண்ணனடை கற்க போய் தன்னடையும் இழந்தார் போல. அதாவது இருக்கிறத வச்சு பெருமைப்படாம புதுசா ஒன்ன போய் கத்துக்கிடணும்னு ஆசைப்பட்டு புதுசா ஒன்ன வாங்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கிறத இழந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அண்ணனடை கற்க போய் தன்னடை இழந்தது போல. ஆகாயத்தில் கட்டிய கோட்டை போல. ஆகாயத்துல கட்டின கோட்டை எப்படி இருக்கும்? அப்படி ஒரு கற்பனையான ஒரு கோட்டையை சொல்றது. கண்ணில்லார் பெற்றிழந்தார் போல. கண்ணில்லாதவங்க கண்ணை பெற்று இழந்த உடனே எப்படி ஒரு துன்பத்துல சிக்குவாங்களோ, ஒரு ஏமாற்றத்துல இருப்பாங்களோ அதை போல. நவில்தோறும் நூல் நயம் போல. நவில்தோறும் படிக்க தான் நூலுடைய குணங்களை வந்து நம்ம புரிஞ்சுக்கிற முடியும், கற்றறிந்ததைய இன்பத்தை பெற முடியும். நவில்தோறும் நூல் நயம் போல. பழக இன்பம் தரக்கூடியது பண்புடையார் நட்பு. தினம் அதான் தினமும் படிக்கக்கூடிய நூலுடைய அந்த குவாலிட்டியை தெரிஞ்சுக்கிறத பற்றி சொல்லும் பொழுது நவில்தோறும் நூல் நயம் போல பழக இன்பம் தரக்கூடியது பண்புடையாளர்களின் நட்பு என்று இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஓமை தொடரும் உருவக தொடரும் ரிலேட்டிவ் நிறைய எக்ஸசைஸ் ஒரே மாதிரியே தான் வந்திருக்கும். ஸோ இது முக்கியமானதை பார்த்து வச்சுக்கோம். பல டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸில் இருந்ததை கொஞ்சம் கிளப் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அதில் இந்த கிளாஸை சொல்லியிருக்கோம். ஸோ பயனுள்ளத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கங்கள். அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.